இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு சப்பாத்தி பண்ணலான்னு தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ராகி பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டு மீதி வந்து அம்மா அப்படி வச்சிருந்தாங்க. சரி அது பார்த்ததும் சப்பாத்திக்கு பதிலா இடியாப்பம் வேணா பண்ணி பார்க்கலாம் ராகி மாவுலன்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து பண்ணிட்டுருந்தோம். இதுவரைக்கும் ராகி மாவுல அப்படி பண்ணது கிடையாது. இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸ்லலாம் பார்க்கும்போது நல்லா தான் வருது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. சரி நம்மளும் பண்ணி பார்க்கலான்ட்டு அத வந்து பண்ணிட்டுருந்தோம். அந்த மாவுல வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து சலிச்சுட்டு கொஞ்சமா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி வந்து பெசஞ்சுட்டு இருந்தாங்க அம்மா. நாங்க வந்து அந்த கேப்ல மகாநதி சீரியல் வந்து பார்த்துட்டுருந்தோம். ஸோ அது வந்து அப்படியே முடிஞ்ச உடனே மெதுவா வந்து அம்மா அந்த இடியாப்பம் புழியிற அந்த இதில வந்து போட்டு பார்த்தீங்கன்னா, புழிஞ்சிட்டுருந்தாங்க. அது புழிஞ்சு வேக வைக்கிற வரையும் நல்லா வருமோ அப்படின்னு என்னமோ மாரி நெனச்சுட்டு தான் பண்ணிட்டுருந்தோம். ஆனா இந்த களி, கூழெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். வெந்ததுமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அந்த ராகி மாவோட ஒரு மணம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டே இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் காரமா ஏதாச்சும் கூட வந்து ஊத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனா சட்னி தானே பண்ணியிருந்தாங்க அம்மா. ஸோ அத ஊத்தி வந்து சாப்பிட்டோம். இதுவுமே நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்துச்சு. இதுதான் இன்னைக்கான டேயோட மினி விளாக். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய்.